எங்களுக்கு உதவி செய்யராஜா. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி மகத்தான தாசனை மறைத்து நீரே ஆண்டவரே எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய மன்னாவை ஆண்டவருடைய மகத்தான வெளிப்பாடு உள்ள வார்த்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வார்த்தையே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. வார்த்தையை எங்களை மறுரூபப்படுத்துகிற வல்லமையா இருக்கு கர்த்தாவே. அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி பயபக்தியோடு நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைக்காக நாங்கள் முழு இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அதை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே. துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். போஜன ஆராதனைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். பாடலின் 138 பாடல் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம உற்சாகத்தில் பாடுவோம். தராபோஜன ஆராதனை என்று பாடலின் 138 கல்வாரி அன்பை என்னிடம் வேலை என்ற பாடலை கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோம். கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தொழிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ,
எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் கலை தரை மட்டும் காட்டுகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்டல் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் மிகுந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்டல் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் மிகுந்திடுதே. ஆமென். நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் பட்ட பாடுகள் ஏராளம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமற்ற பாவிகளாய் இருக்கும்போது ஆண்டவரே உடைய சிந்தையில் எங்களை முன்குறித்து எங்களுக்காக உடைய சொந்த சரீரத்தையே விளைக்கிரயமாய் கொடுத்தீர் கர்த்தாவே. உடைய சுய ரத்தத்தை கொண்டு எங்களை சம்பாதித்து கர்த்தாவே. இது எங்களால் உண்டான ஈவு அல்ல கர்த்தாவே, எல்லாம் உடைய கிருபை கர்த்தாவே. உடைய கிருபையினாலே எங்களை அழைத்தீர் கர்த்தாவே, உடைய கிருபையினாலே எங்களை முன்குறித்தீர் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் வார்த்தைக்காக பயபக்தியோடு இருக்கும்போது பாஸ்டரை முன்னாடி அழைப்போம். மனோ பாஸ்டரை முன்னாடி அழைப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். வார்த்தை கேட்டு கிறிஸ்தவ ஊழியரின் பாஸ்டர் மனோ அவர்களை நம் வார்த்தை கேட்டு முன்பாக அழைக்கலாம். யாவரும் கட்டளை மூடி ஜபசிந்தையோடு மன்னிப்பில் என்ற பொருசை பாடும்போது பாஸ்டர் முன்பாக அழைக்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ராபோஜன வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சபை மேய்ப்பரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். உபாகமம் 8:3. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் காரணம் சொல்கிறோம். மெய்யாகவே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை 3வது வாரத்திலே சாயங்கால வேளையிலே இந்த ராபோஜன நேரத்திலே கிறிஸ்துவின் மணவாட்டியின் சபை இந்த அங்கத்தினரை, சபை விசுவாசிகளை, என்னுடைய உடன்பிறப்புகளை இந்த நாளில் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவின் சபை சேர்த்துப்பட்டு சார்பாக இந்த சபை மேய்ப்பர் ஏழ்டணியிலையும் ஊழியக்காரர்களையும் விசுவாச சகோதர சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். ஒரே சிறகுள்ள என்ன பறவை அது சொல்லுங்க. ஒரே சிறகுள்ள கழுகுகள். ஒரே சிறகுள்ள பறவைனா காக்காக்கு தான் இருக்குது. காக்காக்கு தான் ஒரே சிறகு இருக்குது. புறாக்கு தான் ஒரே சிறகு இருக்குது. பருந்துக்கு தான் ஒரே சிறகு இருக்குது. யாருக்கு தான் ஒரே சிறகு? சிட்டுக்குருவிக்கு, மைனாக்கு எல்லாருக்கும் ஒரே சிறகு தான் இருக்குது. ஆனா ஒரே சிறகுள்ள ஒரே சிறகுள்ள கழுகுகள் தான். யாராவது விளக்குங்களா இத? ஒரே சிறகுள்ள கழுகுனா என்ன அர்த்தம்? சைஸா? இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7. ஒரே எண்ணம். வெரி குட் டீச்சர். நீங்க சொல்லுங்க. ஒரே கேரக்டர், ஒரே கருத்து. அடுத்தது ஒரே ஆவி. வெரி குட். ஒரே நோக்கம். வெரி குட். ஒரே ரத்தம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒரே சிந்தை. மேரியம்மா நீ உங்க பக்கம் என்ன சொல்ல? ஏதாவது ஒன்று சொல்ல. ஒரே கொள்கை. ஆஹா, அப்பா வர லைன்ல அதான் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஏறிறாப்புல ரைட். ஒரே விசுவாசம். வெரி குட். ஒரே தேவன். வெரி குட். ஒரே தீர்க்கதரிசி. இன்னும் கொஞ்சம் வந்துட்டாப்ல, கிண்டி வரைக்கும் வந்துட்டாப்ல. ஒரே திரும்ப பீச்சுக்கு போறீங்க. இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஒரே சிறகுள்ள கழுகுகள். தாய் கழுகு இருந்தாதான் குஞ்சு கழுகுகள் நம்ம ஒன்று கூட முடியும். எப்படி? தாய் கழுகு ஒண்ணு இருக்கிற இடத்துல தான் அநேக குஞ்சுகள் இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப தனித்தனியா இருக்குதுன்னா இன்னும் தாய் கழுகு கிட்ட வரலன்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாம் தாய் கழுகு இல்லாதனால தான் தனித்தனியா சுத்தி இருக்குது. தாய் கழுகு இல்லனால தான் அங்கங்க சுத்தி நிற்கும். அப்போ ஒரே இவ்வளோ காரியத்தை பெற்றுக்கொண்ட கழுகு குஞ்சுகள் இங்க இருக்குதுன்னா அப்ப யார் இருக்கிறாங்க? யெகோவா கழுகு இங்க இருக்கிறதுனாலதான் அவருடைய குட்டி கழுகு குஞ்சுகளாகி நாம் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. புரியுதா? அதனால
நம்ம ஐக்கியத்துல இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரணும். ஒரே கீச்சின்ற சவுண்ட் தான். யாராவது அவுட்டு, யாராவது அங்கே அவுட்டு. அப்ப எல்லாரும் தான் சொல்லணும், கீச் கீச். புரியுதுங்களா? பேசலாம். அல்லேலூயா. நான் வாசித்த அந்த வேத வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இது யார்கிட்ட சொல்றாரு அவரு? சாத்தான் கிட்ட. சூப்பர். சாத்தான் கிட்ட சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்த சாத்தான் கிட்ட போயிட்டு அவன் வசனத்தை கேட்கறான். அவன் என்ன சொல்றான்? இந்த கல்ல அப்போ ஆக்கு, இதை செய்யுன்னு சொல்லி ஒரு கிரியை கேட்கறான். அவன் அவர்கிட்ட வசனத்தை எதிர்பார்க்கல. இயேசு கிட்ட வசனத்தை அவன் எதிர்பார்க்கல. அவன் என்ன எதிர்பார்க்கறானா, கல்ல அப்போ ஆக்கு, இதை நீ என் காலில் வந்து ஒரு செய்கை எதிர்பார்க்கறான் சாத்தான் இயேசு கிட்ட. ஆனா அவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? செய்கை கொடுக்காம எதை கொடுத்தாரு? ஆனா பரிசேயர் சபை கிட்ட அவர் வசனத்தை கொடுக்காம எதை காமிச்சாரு? கிரியை காமிச்சாரு. ஆனா சாத்தான் கிட்ட எதை கொடுக்கிறாரு? அப்புறம் சாத்தான் அப்ப கோட் சேர்ந்து தான் காட்டுவேன். கோட் சேர்ந்து காட்டுவேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு வா இங்க வா வந்து பாரு. மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவின் மனவாட்டி கூடாரத்துக்கு வந்து பாரு. எங்க கிட்டலாம் கோட்ஸுக்கான வசனம் எல்லாம் நாங்க எடுத்து காட்ட மாட்டோம். அந்த வசனத்தை எடுத்து காட்டுறதுலாம் யாரோட வேலை தெரியுமா? யாரோட வேலை? அது யூதனோட முடிச்சது. எதிரி, நாங்க எதிரி கிடையாது. நாங்க 100க்கு அதிபதி. நாங்க கிரேக்க ஸ்ரீ. நாங்க ஒண்ணே எதிரி கிடையாது. எவரோட விசுவாசம் என்ன? நீ வா, தொடு, கையை பிடிச்சு தூக்கு, அப்பதான் நான் சுகமாவும். நம்ம புறஜாதி யூதன் மாத்திரம் தான் அந்த ஃபெய்த்ல இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு வசனம் சொன்னா கேட்கவும் மாட்டான். ஒரு யூதன் கிட்ட போயிட்டு நீ வசனத்தை எடுத்து காமிச்சுனா அவன் கேட்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? எங்களுக்கு ஏதாவது காமி, எங்களுக்கு ஏதாவது அடையாளத்தை காமி, எங்களுக்கு அற்புதத்தை காமி. அவதான் இயேசு சொன்னாரு, யோனாவின் அடையாளம் இல்லாமல் வேற அடையாளம் இல்லைடா அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனால் புறஜாதிக்கு அடையாளம் தேவையில்லை. புறஜாதிக்கு என்னதான் தேவை? புறஜாதிக்கு வார்த்தை தான் தேவை. அது எந்த வார்த்தைனா இந்த புக்கு தேவையில்லை. புறஜாதிக்கு புக்கு தேவையில்லை. அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமா மாறணும். இயேசு கிட்ட ஏன் சாத்தான் வந்து பேசும்போது தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிறதே பிடிக்கும்னாரு. அப்போ எங்கேயோ பிழைப்பு கட்டாச்சு. ஏதோ ஒரு மனித சரீரத்துல அந்த வார்த்தை எங்கேயோ பிழைப்ப வந்து கட் பண்ணி விட்டுச்சு. எங்க எங்கேயோ சரீரத்துல வந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது பேசி ஒரு பிழைப்ப கட் பண்ணிச்சு. சோ கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் வரைக்குமாக அது நிறைவேறவே இல்லாம இருந்தது. தீர்க்கதரிசி கிட்ட பேசுறது நிறைவேறுதல் இல்ல. தீர்க்கதரிசி கிட்ட பேசுறது ஏன்னா எழுத போனது யாரு? ஒரு தீர்க்கதரிசியா? யாரவா? ஏவாள். எழுந்து போனது யாரு? ஏவாள். ஏவாள் வாயிலிருந்து வந்த வார்த்தை பிழைப்ப முடிச்சிச்சு. அப்போ பிழைப்பு நடத்துறதுக்கு அவர் என்னதான் பண்ணாருன்னா, தன்னுடைய மனவாட்டிக்கு முன்பாக மணவாளன் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசி பிழைப்பு கொடுக்கிறார். ஆனா அதுவும் ஒரு பரிபூர்ணம் கிடையாது. ஏன்னா எழுந்து போனது யாரு? முதலாவது அதமா ஏவாளா? அப்போ ஏவாள் பிழைப்புக்கூடிய வார்த்தையை நிராகரிக்கும் போது அதை ஃபில்டர் பண்றது யாரோட வேலை தான்? இல்லங்க, ஏவாள் செஞ்சது யார் தான் இந்த தண்டனை கரெக்டா அதை ஃபில்டர் பண்ண முடியும்? ஏவாள் செஞ்சதுக்கு ஏவாள் தான் வந்து ஃபில்டர் பண்ணணும். எந்த ஏவாள் வார்த்தையை சொல்லி பிழைப்பு நடத்து பிழைக்க வைக்காம போனாலோ அதே ஏவாள் நாம. நீ பேசுறது பிழைப்பு உண்டு பண்ணணும்.
புரியுதா இல்லையா? புரியல. ஆதாமால பிரச்சனை இல்ல பிரதர். பிரச்சனை யாரால? பிரச்சனை ஏவாளால தான். அப்போ அவ வாயிலிருந்து வர அவ யாரா இருந்தானா அவளும் ஒரு குட்டி தேவனா இருந்தா. அவ என்னவா இருந்தா? அவ குட்டி தேவனா இருந்தா. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அது சாபத்தை உண்டாக்கிச்சு. ஹல்லேலூயா. ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற செய்தியில பேசுறாரு. உங்ககிட்ட செய்தி இது இந்த எடுத்துங்க, டேப் இந்த எடுத்துங்க இருக்கா? இப்போ ஏவாள் கொண்டு வந்த அந்த சாபத்தை யார் தான் வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதா இருக்கு? ஈக்குவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏவாள் தான் வந்து ஈக்குவல் பண்ணணும். பட் இந்த ஏவாளுக்கு ஈக்குவல் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஏவாள் பண்ண தவறு என்ன என்பதை அது புரிய வைப்பதற்கு ஆதாம் அதை சரி செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த ஏவாள் செய்த தவறை அவளுக்கு திரும்பவும் அது எப்படி அது வந்து மீண்டு வரணும்னு ஏவாளுக்கு தெரியல. எப்படி? அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பு போயிடுச்சு. இப்ப திரும்பவும் இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வருது என்பது இந்த சூசகம் இந்த காரியம் யாருக்கு தெரியல? ஏவாளுக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் இன்னசென்ட் ஏவாள். அதுதான் வேதத்துல சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிப்பால் வஞ்சிக்கப்படுவாள். ஆதாமோ வஞ்சிக்கப்படவில்லை. இப்போ திரும்பவும் இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால திரும்பவும் பிழைப்பு இல்லாம ஆகணும்னா அப்போ ஆதாம் இரண்டாம் ஆதாம் ஆகிய அவரே பூமிக்கு வந்து அப்ப சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அது பிழைக்கும். அது பிழைக்கும். இதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் திரும்ப என் பொண்டாடி வருவான். திரும்ப என் பொண்டாடி திரும்ப ஏவாள் வருவா. அவகிட்ட காட்டாப்பாங்களா வேலையா? அப்ப காட்டி நீ அந்த வேலைய நீ அவகிட்ட காட்டி நீ என்ன போக்கஸ் பண்ணி காட்டு. நம்பவே மாட்டா. புரியுதா இல்லைங்களா? ஹல்லேலூயா. அதனாலதான் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவனை தொட்டு சுகமாக்கணும், அவனை தொட்டு தூக்கணும் இயேசு கிறிஸ்து. ஆனா தேவனுக்கு அதை காட்டிலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நூற்றுக்கு அதிபதி வராப்பல. நூற்றுக்கு அதிபதி அவர் வந்து என்ன சொல்றாரு? கரெக்டா? இப்போ ஏன் பைபிள் வசனம் சொன்னா சரியாயிடுமா? அப்போ இதுதான் நம்ம தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. பைபிள் வசனத்தை சொல்லி அவங்ககிட்ட பைபிள் யாரும் வச்சுக்கலையா? வச்சிருந்தாங்களா? பைபிள் வசனத்தை வச்சு அவங்களே படிச்சுக்க வேண்டியதானே? வேற யார்ட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? வசனம் தான் சவுத்துல இருக்க போது எவனா பேசிருக்க போறான், அந்த வசனத்தை அவனே ஏத்துக்க வேண்டியதானே? நான் கேக்குறது புரியுது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்ன வார்த்தை சொல்லணும்? இப்போ யாரு புடிச்சது தேவன் யாருன்னு புரியுதா? அப்ப யார் புடிச்சது தேவனு? சாத்தான் பிடிக்கல. யார் புடிச்சது? யூத பிடிக்கல. யூத என்ன பண்ணா? கைய வையினா. ஆனா புறஜாதி என்ன சொல்லிச்சு? புறஜாதி என்ன சொன்னா? இங்க சொன்ன சாத்தான் கிட்ட சொன்ன வசனம் நூற்றுக்கு அதிபதி எப்படிங்க தெரிஞ்சது? ஹல்லேலூயா. சாத்தான் கிட்ட தான் பேசுறாருங்க. சாத்தான் கிட்ட பேசுறாரு, ஏய் தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான. இப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி யாரு பிழைக்கணும்? அந்த வேலைக்கார பிழைக்கணும். அப்ப அந்த வேலைக்கார பிழைக்கணும்னா என்ன தேவை? வார்த்தை தேவை. அந்த வார்த்தை யாருக்கிட்ட தான் இருக்குது? ஏன் பைபிள் இல்லையா அவங்க காலத்துல? பரிசுத்தகிட்ட ஒரு பைபிள் வாங்கி ஏசாயா 53:5 படிச்சுட்டு போக வேண்டியதானே? அப்போ வார்த்தைக்கு வல்லமை எங்க இருக்குன்னா ஒரு சரீரத்துல தான் நிக்குது. வார்த்தைக்கு வல்லமை எங்க இருக்குது? சரீரத்துல இருக்குது. சரீரத்தை பார்த்து அந்த சரீரத்துல இருந்து வரணும் வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற போய் வசனத்தை சொல்றது முக்கியம் கிடையாது. வசனம் எல்லாரும் சொல்லுவாங்க. வசனம் சொல்லுவாங்க, சூப்பரா சொல்லுவாங்க.
யாரு வசனம் சொல்ல மாட்டாங்க? கலைஞராக வசனம் தெரியும், கண்ணதாசனுக்கு வசனம் தெரியும். யாருக்கு வசனம் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். சுகமாயிட முடியுமா? சுகமாயிட முடியுமா? அப்ப வசனம் தேவையில்ல, என்னதான் தேவை? சரீரத்துல இருந்து வசனம் வரணும். நீ வெறும் புக்ல இருந்து வசனத்தை வைக்கிற, இல்ல இல்ல இல்ல, கிரியை செய்யாது. ஒரு ஆட்டோல படிச்சுட்டு வசனத்தை எதிர்பார்க்கிற, இல்ல இல்ல, கிரியை செய்யாது. அதே இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சரீரத்துல இருந்து கையை வைக்கும் போது, ஒரு அந்த வார்த்தை சொல்லும்போது ஏன் பேய் உயிது? ஏன் அதே வசனம் போடிகள் இருக்குது, அதை படிக்கும் போது ஏன் பேய் உயில? புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை கிரியை செய்வதற்கு இதுதான் தேவை. ஒரு புக்கோ, ஒரு டேப்போ, ஒரு கேசட்டோ, ஒரு யூடியூபோ, ஒரு செவரோ, ஒரு ஃபேம்லெட்டோ, ஒரு போர்டோ தேவை கிடையாது. தேவனுடைய பரிபூரண தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம் செய்தது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த நூற்றுக்கல்பதி வந்து என்ன சொல்றானா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு பைபிள் இருக்குது, எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஏசாயா 53:5 தெரியும், ஆனா என்ன வேணும்? எனக்கு வார்த்தை லைவா நிக்குது. வார்த்தை லைவா நிக்குது. நீ சொல்லு, உன் வாயிலிருந்து வந்தா வார்த்தை, எனக்கு அது போதும் ஆண்டவரே. நீ எங்க நின்னாலும் சொல்லு, நீ அங்க வந்து அங்க கூட சொல்லு. அப்போ எங்க வார்த்தைக்கு எங்க வல்லமனா, நீ செய்தி புக் வச்சிருக்கிற, பைபிள் வச்சிருக்கிற, எல்லாம் கரெக்ட் தான். அந்த வார்த்தை யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க வாசம் பண்ணாரா? நமக்குள்ளே. அப்ப நமக்குள்ள வாசம் செய்யும் போது நீ ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளவு வேல்யூபிள் அது. ஹalleluya. புரியுதுங்களா? என்னதான் வசனம் இருந்தாலும், என்னதான் ரேக்ல செய்தி புக் அடிக்க இருந்தாலும், அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? 10 வருஷம் அங்கே இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு நாள் அந்த செய்தி புத்தகத்தையோ அல்லது பைபிளோ எடுத்து உன் தழும்புகளால் உன் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வசனத்தை உன்னால் வைக்கிற போது ஏன் உங்க சுகம் நடக்குது? இப்போ அந்த வார்த்தை தான் தேவன். தேவன் யாரு? வார்த்தை தான் தேவன். கிறிஸ்து யாரு? வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் யாரு? வார்த்தை. மேசியா யாரு? வார்த்தை. எல்லாமே இப்ப எங்க வருது? அதாவது யோவான் 1:1 என்ன சொல்லுது? இப்ப தேவன் என்றால் யாரு? வார்த்தை. இதுல மட்டும் தயவு செஞ்சு ரொம்ப தெளிவா இருங்க, குழம்பிக்காதீங்க. தேவனாலே வார்த்தை தான். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனுங்க எல்லாருமே எபிரா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், இயேசு கிட்ட வந்துட்டு உன் கையை போடு, உன் கையை கொடு, உன்னுடைய நீ வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்றாங்க. 100க்கு அதிபதி ஒரு படி மேல போனா நீ ஒரு வார்த்தை சொல்லுன்னா, ஆனா அந்த கிரேக்க ஸ்திரீ என்ன சொன்னா? தன்னோட மகளுக்காக வந்த அந்த சகோதரி பிள்ளையின் அப்பத்தை அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அந்த வசனம் தெரிஞ்ச எடுத்து படிக்கிறேன். சக்தி வயலே அவர் அவனை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு மத்தேயு 15:27-26 அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள்
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே போதுமா. இங்க இயேசு கிறிஸ்து ஜெபித்ததா ஒரு வசனம் இருக்குதா? இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாருன்றதா வசனம் இருக்குதா? செஞ்சு காமிங்க ப்ளீஸ். இங்க சவுண்ட் கேக்குதா? இங்க இயேசு கிறிஸ்து ஜெபித்ததாவும் வசனம் கிடையாது, இயேசு கிறிஸ்து கரங்களை வச்சதாவும் இங்க வசனம் கிடையாது. அங்க என்னதான் நடந்ததுனா விசுவாசம். அங்க என்னதான் நடந்தது? ஏங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்க டோட்டலா செப்பரேட் பண்ணிட்டாங்க சகோதரி. ஹalleluya. நீ எனக்கு சொல்லவும் வேணாம், நீ என்கிட்ட பேசவும் வேணாம், நீ யாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஹalleluya. praise the lord. ஹalleluya. அங்க என்ன நடக்குது? நீ வாயே திறக்காத, நீ வாயே திறக்காத, நீ என்கிட்ட வரவும் வராத, நீ யாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஹalleluya. என்ன சொல்ற? பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நல்லதுதான், ஆனாலும் மேய்ச்சலிருந்து வர துணிக்கைய நாய் துண்ணுமே. இவளுடைய காரியம் என்னன்றத இவர் புரிஞ்சுட்டார். ஹalleluya. யாரு? இயேசு. இங்க தாண்டா அந்த லிங்க் கட்டா, அந்த ஏதேன் தோட்டத்துல கட்டான லிங்க் இங்க தான் இருக்குது. எங்க இருக்குது? புறஜாதி கிட்ட தான் இருக்குது. தேவன் கண்டுபிடிச்சாரு. சோ அந்த லிங்க் யூத கிட்ட எதிர்பார்த்தாரு. சோ அந்த விடைப்பட்ட அந்த லிங்க் தான் யார் என்ற லிங்க் யாருமே கண்டுபிடிக்கல. இவர் யார் என்ற அந்த லிங்க் வந்து ஜாயிண்ட் ஆகல. வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அது பேய்கன்ற அந்த லிங்க் எப்படி இவ கண்டுபிடிச்சான்? இவர் வந்துக்கிறவர் சாதாரண ஆளு கிடையாது, வந்துக்கிறவரு சாதாரண ஆளு கிடையாது. ஆனால் இவளுடைய நோக்கம் தன் மகளுக்காக சுகம் தான் வேணும். இவரோட நோக்கம் தன் மகளுக்காக சுகத்துக்கு தான் வந்திருக்கிறான். ஆனால் சுகம் வந்ததுக்கு அவ என்ன கண்டுபிடிச்சானா, வந்திருக்கிறவர் யார் என்று. அதுதான் இயேசு சொன்னாரு சமாரியாசு கிட்ட, கேட்கிறவர் யார் என்று தெரிஞ்சிருந்தா ஒரு இடத்துல நீ யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறாரு. ஒரு சகோதரி அவ யாருன்னு கண்டுபிடிச்சான். ரெண்டு விதமான சகோதரி இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு சகோதரி யாருன்னு கண்டுபிடி இவரு கேட்கிறாரு, ஒரு இடத்துல நீ யாருன்னு கண்டுபிடிச்ச அப்படின்றான். புரியுமா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ ஒரு மனவாட்டி கிட்ட ரெண்டு விதமான கேரக்டர் இருப்பாங்க. சில பேர்கிட்ட தன்னுடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் எடுத்து காட்டும் போது அவ நான் யாருன்னு கண்டுபிடின்னு கேட்கிறாரு. ஆனா ஒரு சில கிட்ட ஒரு சகோதரி கிட்ட நீ யாருன்றது நானே கண்டுபிடிச்சிட்டேன். முதலாம் வருகையிலே ஒரு இரண்டாம் வருகையில வரும்போது தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். இந்த செய்தி புக் எத்தனை பேர் படிச்சீங்க? புதுட்டாங்களா? படிக்கலையா? படிங்க. புது ஊழியன்ற செய்தி இது நான் பேச மாட்டேன். இடம் ஐயா கொடுத்துட்டாரு. அதனால வந்து இதை நான் அவரு பேசும் பிரசங்கம் பண்ணுவாரு. நான் அதுல சில லிங்க் மட்டும் நான் கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? இந்த புக்கு எத்தனை பேர் படிச்சீங்க? எதுவுமே தலைப்பு மட்டும் படிச்சீங்க. தலைப்பாடு படிச்சீங்களா? தலைப்பாடு படிச்சீங்களா? தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இது எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பு எந்த வசனம் இருப்பா? உங்க சபைக்கு வந்துக்கிற சொல்லுங்க கேட்டா. சரி கொடுங்க, நீங்களே படிப்பா. என்னப்பா? இல்லையா? கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதான் செய்திக்குள்ளே போறோம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இந்த செய்தியோட தலைப்பு என்ன? ஆமா, இந்த செய்தியோட தலைப்பு இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லு. கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
படிங்க. நான் என்ன செய்ய கிறிஸ்து அந்த வார்த்தை இருக்குதாப்பா? கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய கொஞ்சமா வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஃபர்ஸ்ட் லைன் வந்து அங்க நம்ம செய்தி புக்ல என்ன இருக்குது? கிறிஸ்து என்னப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன இருக்குது? கிறிஸ்து. கிறிஸ்து வார்த்தை இருக்குதா பைபிள்ல? இருக்குது. அடுத்தது என்ன பண்ற அந்த வார்த்தை இருக்குதா? இருக்குது. அடுத்தது இந்த இயேசுவை இந்தன்ற வார்த்தை இருக்குதா? இல்ல. பா தேனுங்கப்பா பா உட்காரீங்கப்பா. ஆ? இங்கிலீஷ் சொல்ல என்ன இருக்குது? சரி இங்கிலீஷ் பைபிள் எடுத்துருங்க. ஆமா இல்ல நல்லது தாங்க. அதுவும் இங்கிலீஷ்ல இருக்குது. அதுவும் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. இங்க பாருங்க படிப்பா. What shall we do with the Jesus called Christ? எடுத்துட்டீங்களா இங்கிலீஷ் பைபிள்? கிங் ஜேம்ஸ் பிக்சர். It's 27 Matthews. The Lord said unto them, What shall I do then with Jesus Christ, which is called Christ? They all say unto him, Let him be crucified. அதுல என்ன இதுல என்ன வார்த்தை அது என்ன ஆட் பண்ணு? This இந்த ஆ? This Jesus. This இங்கிலீஷ்ல திஸ்ன்ற வார்த்தை இருக்கா? இல்ல. ரைட். நான் ஆமா. what shall I do to அந்த நேரத்துல பிரசங்கம் மாறி போச்சு. ஆ? சொல்லுங்க. இப்ப என்ன அதுல என்ன இருக்குது? பைபிள்ல என்ன இல்ல? இந்த செய்தி தலைப்புல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? அதுல என்ன இல்ல? இந்த இங்கிலீஷ்ல This திஸ் இல்ல இல்ல. வித்துனா இந்த வார்த்தைக்கு நான் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை இருக்குதா? அவ்வளவுதான். இந்த வார்த்தை இருக்குதா? அடுத்தது This Jesus called இல்ல Christ. தமிழ்ல கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு. கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசு. இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்வோம்? அந்த நாங்கள்ன்ற வார்த்தை இருக்குதா? நான் what shall I நான் ஆனா அந்த செய்தி புக்ல என்ன தலைப்பு? நாங்கள் புரிஞ்சுதா? அன்றைக்கு ஒரு பிலாத்து, ஒரு இயேசு, அநேக ஸ்தாபனம். ஆனா தீர்க்கதரிசி என்ன தலைப்பு சொல்றாருன்னா, கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் சொல்லிட்டு அவரே ஆட் பண்ணிக்கிறார். ஹalleluya என்ன பண்றாரு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆக்சுவலா என்ன தலைப்பு வச்சிருக்கனா, கிறிஸ்து என்னப்பட்ட அந்த இயேசுவை. கிறிஸ்து என்னப்பட்ட அந்த இயேசுவை என்ன செய்திருக்க வேண்டும். ஆனால் வசனம், நீ கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும். சரிங்களா? நான் கொடுப்பேன். சோ இந்த செய்தியுடைய காரியத்துல இருந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல 90வது பேரா இந்த செய்தி புக் இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஈஸியா இருக்கும். இருக்குது எத்தனை புக் இருக்கு அதை கையில கொடுத்துருங்க. நான் சொல்ற பேரா மட்டும் அப்படியே வாசிச்சுட்டே இருங்க. எடுத்துட்டீங்களா? ஓகேவா? 90வது பேரா எடுத்துங்க. ஏன்னா அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, என் கிரியைகளை என்னுடைய வியாக்கியானியாகி உள்ளன என்று கூறினார். அந்த கடைசி 3வது லைன்ல அதுல இருந்து வாசிக்கணும். என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக உள்ளன என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம अनेक முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தையை. தேவனுடைய கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டா நம்ம ஒரு கேள்வி பதில் சொல்லணும். நம்ம ஒரு கேள்வி கேட்டா ஒரு கேள்வி பதில் சொல்றா. இதை நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியா இருக்குதுன்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒருத்த உங்ககிட்ட வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டா நீ என்ன வியாக்கியானம் கொடுக்கணும்? அப்போ உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு ஒரு கேள்வி வச்சா நீ என்ன பண்ணும்? ஆமாங்க வசனம் அப்படி சொல்லுதுங்க, இந்த வசனம் பாருங்க எடுத்து காட்டுவியா?
உங்ககிட்ட இயேசு இருக்கிறார், வா என்கிட்ட இருக்கிறத நான் காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சு அவனுக்கு தெய்வீக சுகம் அளித்தலோ அவனுடைய தேவை என்ன நீ பூர்த்தி செஞ்சுனா உங்ககிட்ட தேவன் இருக்கிறாரு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். நீ அவன்கிட்ட போய் மாங்கு 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 கோட்ஸ் செய்தி வசனம் எடுத்து காமிச்சாலும் அவனால அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. புரியுமா பிரதர்? அதனால தானே பேதுரு கிட்ட கேட்கும்போது உங்ககிட்ட எதனா கிடைக்குமான்னு பார்க்கும்போது அப்ப அவர் என்ன சொல்றாரு? உள்ளவையே என்னிடத்தில் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட. அவன் செய்தது வசனத்தை சொல்லல, அங்க ஒரு கிரியை நடந்தது. ஏவாள் அவள் வார்த்தை மீறல, அங்கே ஒரு செய்கை நடந்தது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் வார்த்தையை மாத்திரம் பேச நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கிரியை தான் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வார்த்தை வடிவில் இருக்குது. கிரியை தான் வார்த்தையா இருக்குது. வார்த்தை கிரியையில வரல. புரிஞ்சுங்க ப்ளீஸ். வார்த்தை கிரியில வரல, கிரியை தான் நம்ம கிட்ட திரும்ப வார்த்தையா வந்திருக்குது. இல்லையா? இயேசு கிறிஸ்து வார்த்தை அவர் வந்திருக்காருன்னு எப்படிதான் நிரூபிச்சாரு? ஆனா நம்ம கையில பைபிள் இருக்குது. அப்போ வார்த்தை வந்துதா கிரியை வந்துதா? ஃபர்ஸ்ட் நம்ம கையில என்ன இருக்குது? பைபிள் இருக்குதா? அந்த பைபிள் வரதுக்கு முன்னாடி அது வார்த்தையா இருந்ததா இல்ல கிரியா இருந்ததா? சிம்பிளா தானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவர் காலத்துல அது கிரியில வந்துச்சு. இப்போ நம்ம காலத்துல நான் கேக்குறேன், நம்ம காலத்துல வார்த்தை வந்ததா கிரியை வந்ததா? வார்த்தை தான் வந்தது. அவர் வார்த்தையா? இயேசு கிறிஸ்து வார்த்தை. அவர் என்னவா வந்தாரு? கிரியில வந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி வந்துக்கிறாரு? ஆனா வார்த்தையா வந்திருக்கு. நம்ம எப்படிதான் காண முடியும்? அதுதான் நான் கேக்குறேன், அதுதான் சொல்ல வரேன். வார்த்தையா வந்திருக்கிறவரை நாம கிரியில தான் நம்ம பார்க்கணும். சரியா? அவர் வார்த்தையா வந்தவரை அவர் கிரியில தான் காமிச்சாரு. அந்த ஏதப்பட்ட எல்லா வேத வசனத்துக்கும் தீர்க்கதரிசன வசனத்துக்கும் அவர் கிரியில தான் பார்த்தாரு. சரிங்களா? பிலாத்துக்கு ஏரோது கிட்ட சாஸ்திரிகளை வந்து கேக்குறாங்க. ஏரோது கிட்ட சாஸ்திரிகள் வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். எத்தனை மத்திய எத்தனை 2ஆம் அதிகாரம். நான் அப்படியே ஸ்லோவா நான் கொண்டு போறேன், உங்களுக்கு புரியும். ஏரோது ராஜாவின் நாட்களில் 2வது வசனம் வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சரி, இவர் வந்து கேக்குறது வந்து நடக்கிற சம்பவத்தை கேட்டாரா இல்ல நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை கேட்டாரா நடந்து முடிஞ்ச சம்பவத்தை கேட்டாரா? நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் கூட கிடையாது. பிறந்திருக்கிறவர் ஆல்ரெடி பிறந்துட்டார். அவர் ஆல்ரெடி பிறந்துட்டாரு. பிறந்திருக்கிறவர் தான் பார்க்க வரேன். வசனத்தை நிறுத்தி நிதானமா அவரோட படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறந்திருக்கிறவர் ஆல்ரெடி பிறந்துட்டாரு. பிறந்திருக்கிறாரு. அவர் எங்க? பிறந்திருக்கிறவர் நான் பார்க்க வந்திருக்கிறேன். பிறக்க போறவரை பார்க்க வரல, பிறந்திருக்கிறவர் பார்க்க வந்தேன். ஆனா இந்த ஏரோது அவன் என்ன பண்றானா, உடனே அந்த பரிசேயர் சதிசேயர் அந்த வேதபாரர்களை அழைக்கிறான். அழைச்சி இவன் என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். இவன் என்ன கேட்டுக்கணும்? இவனுக்கு வந்த தகவல் என்ன? ஏரோதுக்கு வந்த தகவல் என்ன? பிறந்திருக்கிறவர் எங்கன்னு இவன்கிட்ட கேட்டாங்க. இப்ப இவனா போய் அங்க ப்ரொனன்சியேஷன் அங்க என்ன போய் கேக்குறான்? வேதபாரகர்கிட்ட பிறந்திருக்கிறாரா கேக்குறான். நீங்க நிறுத்தி நீங்களே வாசிங்க. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று பாத்தீங்களா? இவன் ட்விஸ்ட் எங்க மாறுது பாருங்க. ட்விஸ்ட் இவன் என்ன சொல்லிருக்கான்? எங்க பிறந்திருக்கிறாரமே, சாஸ்திரி வந்துக்கிறானுங்க, எங்க பிறந்துக்கிறாரமே, எங்க பான்னு கேட்டுக்கணும். ஆனா இவன் என்ன கேக்குறான்? அப்ப ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டான். ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டான். எங்கப்பா பிறப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இவன் என்ன பண்ணிருக்கணும்னா, என்னடா சம்பந்தம் இல்லாம ஒரு ரோம அரசன், பைபிளை பற்றி எதுவுமே தெரியாதவன்,
நம்ம யார எந்த விசுவாசத்துக்காக காத்திருக்கிறோமோ, எந்த மேசியாவாக காத்திருக்கிறோமோ, அந்த மேசியாவை குறிச்சு இந்த ரோம அரசன் வாயில் இந்த வசனம் வருது. சம்திங் ஏதோ ஒரு ராங், ஏதோ நடக்குது, நீ கண்டுபிடிக்காதபடிக்கு அவன் கேட்டா நீ உணவு வசனத்தை எடுத்து கொடுக்குறான். வாசிமா. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். போதும். இவன் கேட்ட கேள்விக்கு இவன் தேவனுடைய வியாக்கியானமா எல்லாம் கொடுத்தான். பரிசேயர்லாம் ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்கணும்? வேற வியாக்கியானமா என்ன கொடுத்திருக்கணும்? தூக்கி குழந்தைய காமிச்சிருக்கணும். 2 வயசு குழந்தைய கூட்டு வந்து காமிச்சிருக்கணும். புரியுதுல இல்ல? பிறந்திருக்கிறவர் என்னன்னு கேட்கும் போது இவன் என்ன பண்ணா, இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் இவனுக்கு என்ன பண்ணிருந்தா, ஆமா பெத்லகேம்ல மரியாள் கண்டி வயித்துல ஒருத்தர் பிறந்துக்கிறாரு, அவர் தான் இவனுக்கு தேடிட்டு இருக்கணும் கொண்டு வந்து காமிச்சிருக்கணும். காமிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் இவன் காட்டலனா, அவனுக்கிட்ட அவர் வரல. யார்கிட்ட வரல? பரிசேயர் சதிசேயர் யூதர்கிட்ட எந்த வேத வாக்கியத்தை வச்சிருந்தாங்களோ, எந்த இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டிருந்தாங்களோ, அந்த இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிட்ட வரல. வராதனாலதான் தேவனுடைய கேள்விக்கு வியாக்கியானமா இவனும் கோர்ஸ் எடுத்து கொடுத்துறான். புரியல இல்லீங்களா? புரியுதா இல்லையா? அப்போ அவன் என்னதான் எடுத்து கொடுத்துருக்கணும்? 2 வயசு குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனா பிலாத்து திரும்ப அந்த வசனத்தை கிரியில செய்யறான். ஏரோது அந்த வசனத்தை திரும்ப கிரியில செய்யறான். என்ன பண்றான்? சூப்பர் பிரதர், காட் பிளஸ் யூ. அப்போ கிறிஸ்து பிறந்துட்டாருன்ற நிச்சயம் எப்படி கண்டுபிடிக்கிறானா? இவனுங்க எங்கந்தோ வந்துக்கிறானுங்க. இவனுங்க நம்ம வேலைக்கு உலகத்துக்கு வந்துக்கிறானுங்க. யாரு? வேற வேலைக்கு, ராஜாவோட வேலைக்கு உலகம் வந்துறானுங்க. இந்த ஏரோது என்ன சூப்பரா பிளான் பண்றானா, சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் நேரம் சந்திக்கவே விடல. இந்த பரிசேயரையும் சாஸ்திரிகளையும் சந்திக்கவே விடல. நீங்க வசனம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நான் படிச்சே காமிச்சிடறேன். நீங்க என்ன பார்க்கும்போது நானும் புதுசா சொல்றது எடுத்துமா. 2ஆம் அதிகாரம் வாசிமா. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதர் 7 வாசிமா. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தார். ஏன் ரகசியமாய் கொண்டு கேக்குறான்? ஏன் ரகசியமாய் கொண்டு கேக்குறான்? எல்லாரும் எதிர்க்க ஓபனா கேட்க வேண்டியதானே? கிறிஸ்து எப்பவுமே ரகசியமா தான் இருப்பார். கிறிஸ்து எப்பவுமே ரகசியமா தான் இருப்பார். அவரே முதலாம் வருகையிலே ரகசியமா தான் வந்தார். முதலாம் வருகையில ஒண்ணு வெளிப்படையாக வரல. அவரு முதலாம் வருகையில எப்படிதான் வராரு? ரகசியமா தான் வராரு. ஏன்னா 1:33 என்ன சொல்லுது? பாத்தியா? அப்ப முதலாம் 2ஆம் வருகையில ரகசியமா வருவார்னு எதிர்பார்க்கிறதுனால முதலாம் வருகையில ரகசியமா தான் வந்தார் அவரு. இதுதான். ஏன்னா ரகசியமா ஏன் வந்தார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் யூதர்களுக்காக வந்தாரு. எப்படி வந்தார்னா, யூதர்கள் எதிர்பார்க்கிற விதமா வராம அவரும் ரகசியமா தான் வராரு. வசனம் சொல்லுது 7:14 கன்னி வயித்துல தான் பிறப்பாருன்னு. ஆனா அதான் நடந்தது. ஆனா அது ஏன் தெரியல? அது ரகசியமா நடக்கிற சம்பவம். அது ரகசியமா அழைச்சு நீ எந்த வருஷம் வர என்ன பண்றன்றத அவன் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு எவ்வளவு ஞானமா சொல்றான், நீ போ பின்ன நீ போய் ஃபர்ஸ்ட் குழந்தைய நீ பார்த்துட்டு வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். இவன் பணிந்து கொள்றதுக்காக இவனை அனுப்பிச்சு விட்டான். இந்த ரோம அரசன் பணிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கறானா? இவனோட மோட்டிவ் என்ன? ஆனா இவனுடைய மோட்டிவ் தேவன் அறிஞ்சார். ஆக்சுவலி இந்த குழந்தைய பணிந்து கொள்ளணும்னு யார் தான் காத்துனுக்குறா? பரிசேயர் சதிசேயர் தான் காத்துனுக்குறாங்க.
அவர் மேசியா பிறப்பாரு, நம்முடைய ஆலயத்துல வருவாரு, தீவிரமாய் வருவாரு, உடன்படிக்கை தூதனானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவாருன்னு சொல்லி அவதான் காத்திருந்தான். வந்தா ஒரு பணிந்து ஏத்துக்கணும்னு காத்திருந்தான். ஆனால் இந்த ஏரோது என்ன பண்றான், நீ அதே அவர் வந்து பணிஞ்சுக்கணும், நீ போப்பா, நான் வந்து அந்த குழந்தைய பணிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு கன்னிங் ஃபெலோ. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பும் ஒரு ஏரோது சந்தித்தான், ஒரு ரோம அரசன் சந்தித்தான். அவருடைய இறப்பும், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரிஞ்சது கிறிஸ்துவ பிறந்துகிறார்னு. அவர் இறக்க போறதும் ஒரு ரோம அரசன் கையில தான் இருந்தது. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரான்ஹாம், நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, விக்கிபீடியால இருந்தா இதை போட்டு பாருங்களேன், டக்குன்னு சாட் ஜிபில யாரை போடுங்க, நான் அதுக்குள்ள பேச ரசம் பண்றேன். விக்கிபீடியால சொல்லுது வில்லியம் மரி பிரான்ஹாம் அவரை ஜனங்க ஒரு தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள். விக்கிபீடியால சொல்லுது ஒரு அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரனா ஏத்துக்கிச்சு. அமெரிக்க அரசாங்கம் தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரான்ஹாமை ஒரு தீர்க்கதரிசியாவை ஏத்துக்கிச்சு, ஒரு ப்ராஃபட்டா ஏத்துக்கிச்சு, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா ஏத்துக்கிச்சு. ஆனால் அங்கிருந்த சபை ஸ்தாபனங்கள் அவரை யாருமே ஊழியக்காரனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள் 29 பேர் அவசியமா. சபை அவர்களுடைய மேசியாவை புறக்கணித்திருந்தது. அவர் அவர்களுக்கு மிக நன்றாக அடையாளம் காணப்பட்ட போதிலும் வருவார் என்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகவே தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதும் சரி என நிரூபித்து காட்டப்பட்டதுமான வார்த்தையை விசுவாசிப்பதை காட்டிலும் அந்நாளில் உள்ள பரிசேயர், வேதபாரகர் என்பவர்களுடைய யூத பாரம்பரியத்தோடு ட்ரெடிஷன் ஆஃப் தி எல்டர்ஸ் தரித்திருப்பதையே அவர்கள் தெரிந்து கொண்டனர். சபை கிட்ட வந்து அவங்களுடைய மேசியாவை சபை யார் புறக்கணிச்சது? அந்த மேசியா சபை தான் புறக்கணிச்சது. அவரை எந்த இந்துக்கள் புறக்கணிக்கல, எந்த முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கல, யார் தான் புறக்கணிச்சது? அவரை எந்த சபையில அவர் எதிர்பார்த்திருந்தாங்களோ அந்த சபை தான் அவரை புறக்கணிச்சது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் நன்றாக அடையாளம் காணப்பட்ட போதிலும் வருவார் என்ற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகவே தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதும் சரி என நிரூபிக்கப்பட்டதுமான வார்த்தையை விசுவாசிப்பதை காட்டிலும் அந்நாளில் உள்ள பரிசேயர், வேதபாரகர் என்பவருடைய யூத பாரம்பரியம், அதே சொல்றார், உங்களுடைய பாரம்பரியங்களாலே இத்தனை நாட்களாகவே எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் பாருங்க, அவங்க வந்து மோசஸா இருக்கட்டும், பல பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு கான்செப்ட் ஊழியத்தை இவங்க செஞ்ச ஊழியத்தை இயேசு செய்யல, இயேசு செஞ்ச ஊழியத்தை இவங்க செய்யல. இவங்களுக்கு ஒரு பர்టిక్యులர் ஒரு ஜாப் கொடுப்பாரு, அந்த வேலையை மட்டும் அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்தா அவர் என்ன செய்வாரோ, ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல இவர் வந்தா என்ன செய்வார் என்றதை அவர் கிரியையை நடப்பித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மேசியா வந்தா என்ன செய்வார் என்றதை அவர் வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் அவர் ஊழியத்தை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியம் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கு. 30 வாசிமா. அதோடு அவர்கள் குருடராய் இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் எப்படி குருடராக்கப்படுவார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் குருடராகத்தான் இருந்தனர். இயேசு கிறிஸ்து பரிதேமை குருடனை சுகமாக்குறாரு, இன்னொரு குருடன் சுகமாக்குறாரு, ஒரு வாலிப பையனை குருடன் சுகமாக்குறாரு. அப்புறம் சீலோவாம் குளத்துல போய் கண்களை கழுவுன்ற ஒரு நபரை குருடனை சுகமாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பரிதேமை குருடனை சுகமாக்குறாரு. இவங்க நினைச்சாங்க மாம்சப்பிரபான கண்ணை தான் ஒரு குருடனை சுகமாக்க வந்தாருன்னு சொல்லிட்டு, இல்ல அவர் வந்த நோக்கம் என்னன்னா ஆவிக்குரிய குருடனா இருந்தவர்களை கண்களை குருடனாக்குறதே இவர் தான். குருடன் ஆக்குனவங்க கிட்ட கூட போயிட்டு நான் என்ன பாருங்க எப்படி பார்ப்பேன். ஆக்குறது நீங்க தான், குருடன் ஆக்குறது நீங்க தான். அப்படியே போயிட்டு அவங்க கிட்ட போய் பாருன்னு சொன்னீங்க. ஏன்
சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இப்ப இவர் தானே குருடாக்குனாரு எல்லாரையும். யார் குருடன் ஆக்குது? இயேசு கிறிஸ்து தான் எல்லாரையும் குருடன் ஆக்கிட்டாரு. குருடன் ஆக்கிட்ட பிறகு கூட என்ன பாரு பாருங்க எப்படி பார்ப்பாங்க? சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்பதான் தெரியும். இல்ல சார் குருடன் ஆக்கிட்டாங்க. நான் யாருன்றதை நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி குருடன் ஆக்கி விட்டாங்க. இவர் ஆக்கிட்டாரு. ஆனாலும் போய் இவங்க கிட்ட போய் அற்புதம் காமிச்சாரு. ஆமா சொல்ல காரியத்தை சொன்னார் அருமையா. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் காண்பித்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு நபர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. எந்த கூட்டத்துல? அந்த குருடாக்கப்பட்ட கூட்டத்துல தான் இருக்கிறாங்க. முதலாம் வருகையிலே குருடாக்கப்பட்ட அந்த கூட்டத்துல தான் யார் இருந்தா? பேதுரு இருந்தான். குருடாக்கப்பட்ட கூட்டத்துல தான் யார் இருந்தது? அந்த நூற்றுக்கு அதிபதி இருந்துகிறான். அந்த குருடாக்கப்பட்ட கூட்டத்துல தான் யாரோ ஒரு தேவனுடைய வித்துக்கள் எங்கேயோ மறைஞ்சிருக்குது. எந்த இடத்துல? எந்த கோழி குஞ்சு கூட்டுக்குள்ளதான் எங்க யாரு இருக்குது? கழுகு குஞ்சு ஒண்ணு மாட்டி இருக்குது. ஆனா எங்கதான் இருக்குது? அது கோழி குஞ்சு பணியில தான் இருக்குது. யாரு இருக்குது? கழுகு இருக்குது. அதே போலதான் யூதர்கள் மத்தியிலே கூடாக்கப்பட்ட ஜனங்கள்ல ஏதோ ஒரு பிரைட் இருக்குது. ஏதோ ஒரு தேவனுடைய வித்து இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப இந்த குருடுன்ற வார்த்தை நம்ம கான்செப்ட் எடுத்துக்கலாம். இந்த குருடுன்ற வார்த்தை நம்ம காலத்துல எங்கேயாவது பைபிள்ல படிச்சுக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. இந்த குருடாக்கப்பட்டார்கள்ல, குருடுன்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து காலத்துல குருடாக்கிட்டாங்க. வேற எங்கேயாவது இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? இப்ப குருடாக்கப்பட்ட ஜனங்கள் யார பார்க்க கூடாதுன்னு தேவன் குருடாக்குனாரு? அவர் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாதுன்னு குருடாக்குனாரு. அப்போ இன்னொரு கூட்டத்துல இன்னொரு சம்பவம் அதே மாதிரி குருடாக்கப்பட்டிருந்தா அப்ப அங்க யார் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இன்னொரு தடவை அந்த வசனம் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. அப்ப அந்த ஜனங்கள குருடாக்கப்பட்டிருந்தா அப்ப யார் இருக்குது? எங்கடா அந்த வசனம் சொல்ல பார்க்கலாம். ஏன் அதுக்குள்ள அதிக பிரசீதனமா பண்ற? நான் தான் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க யாரும் சொல்லாதீங்கன்னு சொன்னல. படிச்சிருப்பீங்க, ரொம்ப நாளா படிச்சிருப்பீங்க. இது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. கரெக்ட்டா சார்? கரெக்ட்டா தொடங்கிட்டீங்க. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுவதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவிருப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் ஊரனும். எங்க வந்து இந்த வசனம்? ஏன் மற்ற சபை காலங்களில் இந்த வசனம் வரல? முதலாம் சபை காலங்களில் படி இந்த குருடுன்ற வார்த்தை இருக்காது. 2ஆம் சபை காலங்களில் படி குருடுன்ற வார்த்தை இருக்காது. லவோதிக்கா சபை காலம். இப்ப இந்த லவோதிக்கா சபை காலத்துல தான் மத்த 6 சபை காலத்துல அவர் வாசப்பல்ல இருந்து கதவு தட்டல. சரியா? மத்த 6 சபை காலத்துல கதவு தட்டல. எந்த காலத்துல வந்து கதவு தட்டுறாரு? யார் தான் தட்டுறது? இயேசு தான் தட்டுறாரு. அப்ப எங்க போய் யார்கிட்ட போய் தட்டுகிறாரு? குருடன்கிட்டயே போயிட்டு கதவு தட்டுறாரு. எங்க போய் கதவு தட்டுகிறாரு? ஏன் குருடன்கிட்ட போய் கதவு தட்டினாரு? பார்வை கிடையாதுங்க, காது கேட்குங்க. அதனாலதான் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களுங்க. இதான் வரிகளுக்கு இடையே பாருங்க.
குருடங்கிட்ட பல்லுமை குருட எதை பார்த்து அவரை கூப்பிட்டார் தாவீது குமாரன்? புரியுதா? புரியுதா? எல்லாரும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களாம். இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறாருப்பா, இயேசு வந்திருக்கிறாருப்பா, தாவீது குமாரனே. இல்லையா? ஒருத்தர் வந்திருக்கிறாருனால தான் அவன் கூப்பிட்டான். சரியா இல்லையா? அவர் இங்க இருக்கிறதுனால தான் நம்ம அவர் கூப்பிடுறோம். அவரே அங்க இருக்கிறாரு, எனக்கு கண்டு தேவை. இப்போ இந்த லவோதிகா சபை காலத்துல வாசல்ல கதவை தட்டுறாரு. ஏன் தட்டுறாருன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே இந்த சத்தத்தை கேளு. அதத்தில சொல்றாரு, டேப் சொல்றதை கேளுங்க. தீரசி ஃபர்ஸ்ட் டேப் தான், இரண்டாவது நம்ம புக்கா வந்தது. சரியா? நாம் முதலாவது ஆவிக்குரிய குருடா இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஆவிக்குரிய குருடனுக்கு எது தேவைன்னா செய்கை தான் தேவை. மாம்சத்துக்குரிய குருடனுக்கு எது தேவை? சத்தம் தான் தேவை. சரிங்களா? மாம்சத்துக்குரிய குருடனுக்கு சத்தம் தேவை. ஆவிக்குரிய குருடனுக்கு எது தேவை? கிரியை தேவை அவனுக்கு. வேத வாக்கியத்தை பாரு, நான் செய்யறத பாருன்னாரு இயேசு கிறிஸ்து. நான் செய்யறத பாருப்பா. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார்னா குருடாக்கப்பட்ட ஜனங்கள் அன்றைக்கு இருந்ததுனால இவர் அங்க லைவ்ல இருந்தாரு. அப்ப அதே வருஷம் 2000 வருஷம் கழிச்சு லவோதிகா சபை காலத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் குருடாக்கப்பட்டு இருந்தாங்க, நிர்வாணியா இருந்தாங்க. இந்த நிர்வாணிங்கிற வார்த்தை வேதத்துல எங்க படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துல எது போச்சு? அந்த வஸ்திரம் என்கிற ஆளை போச்சு. பரிசுத்த என்கிற ஆளை போயிடுச்சு. இப்போ அந்த நிர்வாணத்தை போக்குவதற்கு அப்ப என்னதான் திருப்பி கொடுக்கிறாரு? அவர் பரிசுத்த என்கிற வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அதுதான் நம்ம நீதியின் வஸ்திரம் சொல்றோம். வார்த்தை என்கிற வஸ்திரம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த லவோதிகா சபை காலத்துல இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் அங்க இருக்கிற ஜனங்கள் கூடாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம லவோதிகா சபை காலத்துல இருக்கிறோமா இல்லையா? அப்ப லவோதிகா சபை காலம் இன்னும் வரலையா? முடிஞ்சிச்சா? அப்ப லவோதிகா சபை காலத்திலே கதவு தட்டி இருந்தாருன்னா அப்ப அந்த சபை காலங்களே முடிஞ்சிச்சுன்னா அப்ப அவர் வந்திருக்காரா இல்லையா? அப்படின்னா கதவு வரவே இல்லை. அப்ப நீ லவோதிகா சபை காலத்துல நீ எங்க இருக்கிற? மத்தேயு 16ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் இயேசு கிறிஸ்து போயிட்டு எல்லா அடையாள அற்புத சபைகளுக்கு செஞ்சு காமிச்சார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வந்த பிறகு அவர் சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணது ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அதுக்கப்புறம் அவர் 3ஆம் இழுப்புக்கு போயிட்டாரு. வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தான் யார் என்பதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஹalleluya. அப்ப அதே போல தான் லவோதிகா சபை காலம் வரைக்குமாக லவோதிகா சபை காலத்திலே தட்டுறது யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் தட்டுறாரு. சரிங்களா? அன்றைக்கு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவார் என்றால் அன்றைக்கு ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். ஒரு மனிதனாக பரிசேயர்களிடத்தில் இருந்தார். இன்றைக்கு மனிதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். முதலாம் வருகையிலே ஒரு தேவன் மனிதனாகவே வந்து ஊழியம் செய்தார். மனிதனாகவே வந்து அடையாளம் அற்புதம் செய்தார். ஆனால் இந்த நாளைக்கு வில்லியம் மரி பிரணாம் என்கிற மனிதன் மூலமாக எல்லாவற்றையும் செய்தார். அவர் இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்துட்டு போன பிறகுதான் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே நார்மல் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் ஜனங்க எப்ப எடுத்தாங்க? அவர் மரித்து உயிர்த்து போன பிறகுதான் இந்த ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் அவருடைய காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார். இப்போ நமக்கு அவர் வந்துட்டு தீர்க்கதரிசி ஊழியம் முடிஞ்சு 65ல முடிஞ்சிட்டு போன பிறகுதான் புறஜாதிகள் நாம் அநேகருக்கு இன்றைக்கு அநேகருக்கு எந்த நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறோம்?
அப்போ முதலாம் வருகையிலே அவர் வந்ததுக்காகத்தான் இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா, இப்போ இரண்டாம் வருகையிலே அவர் வரப்போறாருன்னா நீ எப்படி கர்த்தராகிய இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்கிற? புரியல? ஃபர்ஸ்ட் கம்மிங்லே அவர் வந்துட்டு போனதுனால தான் இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் எடுத்தார். கரெக்ட்டா? இப்போ இரண்டாம் வருகையிலே அவர் வரலன்னு சொல்ற குரூப் இருக்குல்ல, மேசியா வரலன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட ஒரு குரூப் இருக்குல்ல, அப்ப இயேசு கிறிஸ்து வராம இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்தீங்க? பவுலுக்கு அப்புறம் கிபி 325க்கு அப்புறம் அந்த ஞானஸ்நானத்தை ஸ்டாப் பண்ணியாச்சு. இசாயா மாநாட்டிலேயே அந்த ஞானஸ்நானத்தை ஸ்டாப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த ஞானஸ்நானத்தை யாருமே கொடுக்கவே கிடையாது. இப்போ முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் யாரு கொடுத்தாங்கன்னா, முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்துட்டு போனாருன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க யாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுக்கல. எடுத்ததா யாரு? அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்க செஞ்சு. சோ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் நாம எடுத்துக்கிறோம்னா, அப்போ வருவான்னு சொல்லி எடுத்தோமா இல்ல வந்திருக்கிறான்னு சொல்லி எடுத்தோமா? அப்ப அந்த நாமத்தை ஞானஸ்நானத்தை முதல்ல தொடங்கி வச்சது யார்தான்? இயேசு கிறிஸ்து. நாமஸ்தானம் இயேசுன்ற நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லியது யார்தான்? ஏன்னா இயேசுன்ற நாமத்தினால எவ்வளவு ஞானஸ்தானம் கொடுக்கலங்க. இயேசுன்ற நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அவரும் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனா அவர் லைவா இருந்ததுனாலே அவருக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இயேசுன்ற அதான் சொல்றாரு, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் பரிசுத்த ஆவி பெற முடியும். இப்போ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க, இப்போ ஆவினால ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தான் மேல்வீட்டர்ல போய் காத்திருந்தாங்க. இப்ப நீங்க முதலாவது நீங்க பரிசுத்த ஆவினால முதல்ல ஞானஸ்தானம் எடுத்தீங்க. நீங்க முதல்ல ஞானஸ்தானம் எடுத்தீங்க. இரண்டாவது தான் நீங்க இயேசு தண்ணி ஞானஸ்தானம் எடுத்தீங்க. நான் சொல்றது உண்மையா தான் ஆரம்பிச்சோம். நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க? கரெக்ட்டுங்களா இல்லையா? ஏன்னா கரெக்டா சொன்னீங்க பாருங்க. புறஜாதிக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். ரோஷன் புரியுதா? புரியுதா? ஏதோ உங்களுக்கு புரியுதலுக்கு நான் பேசுறேன்னா அவரை விசுவாசிக்கிறவன் அது கீழே வசனம். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவங்க யார் என்றதை அடுத்த வசனம் பாருங்க. இவங்க யார்? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதி மேலும் ஒளிபரப்பப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்போ யூதர்கள் ஃபர்ஸ்ட் தண்ணி நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனா புறஜாதிக்கு அப்படியே டோட்டலா மாறுது சப்ஜெக்ட். வார்த்தை ரிசீவ் பண்ணும்போது புறஜாதிக்கு எப்படி மாறுது? ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் தான். நீ பரிசுத்தாவை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டதுனால தான் இந்த அப்போஸ்தலர் 2:38 அது உண்மையான விசுவாசிக்கிறேன். அந்த அப்போஸ்தலர் பரிசுத்தாவி பெறதுனால தான் அந்த ஞானஸ்நானம் தப்புன்னு ஸ்தாபனம் சொல்லுங்க. அப்ப நீ முதலாவது பெற்றது எது? பரிசுத்தாவி தான் நீ ஃபர்ஸ்ட் பெற்ற. வாசிப்பு அடுத்தது. அப்பொழுது பேதுரு, நம்மை போலவே பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கியிருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப புறஜாதியாகிய நமக்கு ஏன் தேவன் முதலாவது பரிசுத்தாவை ஃபர்ஸ்ட் கொடுத்தாருன்னா, தேசங்களா புரிஞ்சுக்கணும். முதலாவது ஏன் அவர் ஃபர்ஸ்ட் தோணி பரிசுத்தாவை கொடுத்தாருன்னா, வார்த்தையோட தான் இணையணும். வார்த்தை பரிசுத்தாவி என்பது வார்த்தை. தேவன் பரிசுத்தாவியானவர், அவரும் வார்த்தை தான். இப்போ எடுத்த உடனே உனக்கு அடையாளம் அற்புதத்தை நான் உனக்கிட்ட காட்டினேன்னா முதலாவது நீ என்ன பெற்றிருக்கணும்? ஃபர்ஸ்ட்
நீ பசுத்தாவை பெற்றுக் கொண்டிருந்தாதான் வார்த்தை வந்து உங்ககிட்ட அந்த அடையாள அற்புதம் காட்டும் போது நீ டப்புனு வந்து பிடிச்சிக்க முடியும். சரியா? ஏன்னா நம்மள புறஜாதிகள், நம்மளா புறஜாதிகள். நம்முடைய தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல முன்னாடி பூமியை ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். அந்த உண்டாக்கும் போது 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா. ஏன் ஒழுங்கின்மையா போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், சாத்தான் நாசமாக்கி போட்டான். அப்படி சாத்தான் நாசமாக்கி போடும்போது ஒழுங்கின்மையா போகும்போது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் தேவன் படைச்சார். பூமியில இருந்தா, பூமின்னு ஒண்ணு இருந்தா வீடு கட்டுப்பான்னு நம்ம சொல்றோம்ல, வீடு கட்டுப்பான்னு சொல்லி ஐசப்பர் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இன்ஜினியர் கிட்ட போயிட்டு வீடு கட்டி கொடுப்பா, இந்தாப்பா காசு கொடுத்தாச்சு. இப்போ ஒரு வீடு கட்டினா சிமெண்ட், செங்கல், பெயிண்ட், மணல், வாசக்கால் எல்லாமே அந்த வீடுன்ற வார்த்தை எல்லாமே அடங்கிதா? இப்போ பூமி உண்டாக கடவுள் சொல்லும் போது அவங்க என்ன அடங்குது? பூமியில என்னென்னலாம் இருக்கிறோமோ அது எல்லாமே வந்துருச்சு. ஆனா பிசாசு சாத்தான் தாறுமாறாக்கி போடும்போது இப்ப அந்த பூமி எதனால நிறைஞ்சிருக்குது? தண்ணினால நிறைஞ்சிருக்குது. அப்ப அந்த மரம் செடி கொடிலாம் என்ன ஆச்சு? அச்சுன்னு போயிடுச்சு. மரம் அச்சுன்னு போயிடுச்சு. இப்ப மரம் அச்சுன்னு போயிடுச்சு. இப்ப தேவன் திரும்ப என்ன பண்றாரு? திரும்ப தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு திரும்பவும் உருவாக்கல, வெளிச்சத்தை கொண்டு வர, வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. இப்போ இந்த சாத்தான் இவன் ஜலப்பிரளய அந்த தண்ணியை கொண்டு வரும் போது, தண்ணி வத்தும் போது இந்த மரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. செடி கொடி மரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா மேல் பகுதியில் இருக்கிற மரம் செடி கொடியா அடிச்சுட்டு போயிடுச்சு. கீழே என்ன இருக்குது? வேற என்ன சொல்லுங்க? கீழ என்ன இருக்குது? விதை இருக்குது. இப்ப இந்த விதை முளைக்கிறதுக்கு என்ன தேவை? இப்போ சூரிய வெளிச்சம் தேவை. இப்ப இந்த சூரிய வெளிச்சம் இருந்தாலே நீ ஆட்டோமேட்டிக்கா சூரிய வெளிச்சம் பட்டாலே உள்ளங்கிற விதை மேல முளைச்சிடும். அதனாலதான் தேவன் சொன்னாரு, வெளிச்சமாகிய சூரியன் வர கடவுள். வெளிச்சத்தை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ளங்கிற விதை என்னாச்சு? முளைச்சிடுச்சு. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டி சமாரியா ஸ்திரீக்குள்ள அந்த விதை அது ஆழத்துல இருந்தது. அந்த ஆழத்துல இருந்ததால வெளிச்சம் என்கிற இயேசு கிறிஸ்து வந்து அவர்கிட்ட பேசின உடனே அந்த ஆழத்துல இருந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு. அப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த செய்தியை யாருமே பிடிக்காம இருக்கிறாங்க, ஏன் இந்த நாளுக்குரிய தேவன் வார்த்தை வடிவில மத்தியில வந்திருக்கிறாங்க 2ஆம் வரியை புரிஞ்சுக்கலன்னா அவர்கள் யாருமே விதையாக இல்லை. வெளிச்சம் வந்திருக்குது, இன்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது. இந்த வெளிச்சம் இந்த விதையாக நம்ம மேல படும்போது இதுதான்டா என்னுடைய பாகனை புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இதே செய்திதான் அநேக இந்த கடைசி கால செய்தியில இருக்குது. புரியுதா இல்லையா? இதே செய்திதான் அநேக கடைசி கால செய்தியில் இருக்குது. அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் போகுது. ஏன் யாருமே இன்னைக்கு தேவன் தீர்க்கதரிசிக்குள்ள வந்திருக்காங்க ஏன் யாரால பிடிக்க முடியல? ஏன் பிடிக்க முடியல? வெளிச்சம் தான். அதனால்தான் இது சூரிய உதயம் செய்தி தலைப்பு ஏன் வச்சாருன்னா, வந்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமா வந்திருக்கிறாரு. இந்த செய்தி அவர் பேசும்போது 1965 நினைக்கிறேன், தன்னோட ஊழியத்தின் தீர்க்கதரிசியோட ஊழியத்தின் முடிவிலே இது சூரிய உதயம் பேர் வச்சு போனார் தலைப்பு. அந்த ஏன் இது சூரிய உதயம்னா பாருங்கள், சாயங்காலத்துல தான் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்துல தான் வெளிச்சம் உண்டாகும். ஆனா சூரிய உதயம் வச்சார் ஏன் பேரு? ஐயா இது சூரியன் உதிக்குது ஐயா. ஆனா சாயங்கால வெளிச்சத்துல தான், சாயங்கால நேரத்துல தான் வெளிச்சம் உண்டாகும். ஆனா தீர்க்கதரிசி கடைசியா என்ன தலைப்பு வைக்கிறாரு? அப்போ சாயங்கால செய்தியாளனுடைய செய்தி எதை கொண்டு வருதுன்னா ஒரு சூரிய உதயத்தை கொண்டு வருது. சாயங்கால வெளிச்சத்தோடைய செய்தி எதை கொண்டு வருது? ஒரு சூரிய உதயத்தை கொண்டு வருது. ஏன் சூரியன் உதிக்கும் போதுதான் உள்ள இருக்கிற விதைகள்லாம் மேல வரும். அப்ப இந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேல இன்னைக்கு பட்டு கொண்டு இருக்குது. இந்த வெளிச்சம் நம்ம மேல படுது. அப்போ இந்த செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசேயர் சதுசேயர்கள் வாசிங்க அந்த வசனத்தை. 31
அவர்கள் தங்கள் பெரிய தவறை செய்து இந்த நாளிலே அதை குறித்த தங்கள் கடைசி காட்சியை காண்பித்து விட்டார்கள். இப்பொழுது அது அரசாங்கத்தின் கரங்களில் உள்ளது. இப்போது அரசாங்கம் தான் தனது தெரிந்து கொள்ளுதலை செய்தாக வேண்டும். அவர் தான் அவர்களுடைய மேசியா என்று முற்றிலுமாக தேவன் நிரூபித்த போதிலும் சபைகள் ஏற்கனவே அவரை புறக்கணித்து விட்டிருந்தன. சபைகள் புறக்கணிச்சதுனாலதான் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அரசாங்கத்துக்கிட்டே போறாரு. இயேசு கிறிஸ்து சபைகள் புறக்கணிச்சதுனாலதான் அந்த நியாய நீதிமன்றத்துக்கு போறாரா இல்லீங்களா? இங்க சபைகளை புறக்கணித்த பிறகுதான் அங்க போறாரு. தீர்க்கதரிசி அதே செய்தியில பாருங்க 33 வாசிமா. இந்த சன்னதியார் நிர்வாணிகளாகியும் பரிதவிக்கப்பட்டத்தக்கவர்களாயும் தரித்திரர்களாயும் குருடராயும் இருந்தும் அதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது அது வேத வாக்கியமாயிருக்கிறது. இப்போது அமெரிக்கர்களாகிய நாம் குருடர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்கள் என்று நாம் விரைவாக சொல்லிவிடுவோம். இயேசு கிறிஸ்து காலத்துல பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து குருடாக்கப்பட்டவன் அவர் சொன்னாரு. தீர்க்கதரிசி அமெரிக்கா கிட்ட போயிட்டு நம்ம குருடா இருக்கோம்னு சொல்லி சபை, ஏன்னா அமெரிக்கால தான் சபை ஸ்தாபனங்கள் அதிகமா இருக்குது. ரோமன் கத்தோலிக்கல இருந்து பெந்தகோஸ்தே வரைக்கும் எல்லா சபை ஸ்தாபனம் அமெரிக்கால தான் இருக்குது. இப்ப நீ அமெரிக்கால போயிட்டு அமெரிக்கா குருடா இருக்கப்பட்டதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போது அது வேத வாக்கியமா இருக்குது. இப்போது அமெரிக்காவில் நாம் குருடா இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். அப்போது நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்கள் என்று நாம் விரைவாக சொல்லிவிடுவோம். நாம் குருடா இருக்கிறோமா இல்லையா என்று அறியும்படி இன்று பிற்பகல் உங்களை சோதித்து பார்க்க போகிறேன். ஏங்க அந்த இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த குருடாக்கப்பட்ட சம்பவத்தை தீர்க்கதரிசி அமெரிக்காவுடைய நாடை குறிச்சு ஏங்க ஒப்பிட்டு பேசணும்? 35 என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். அவர் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு மேசியாவாக அவர் நிறைவேற்றுவார் என்று தேவன் கூறியிருந்த பணியை அவர் நிறைவேற்றி இருந்தார். அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் அவர் எப்படி பிறப்பார் என்று தேவன் கூறினாரோ அதே விதத்தில் அவர் பிறந்தார். அவர் எவ்வாறு புறக்கணிக்கப்படுவார் என்று தேவன் சொல்லியிருந்தாரோ அதே விதமாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் தம்மையே மேசியா என்று நிரூபித்திருந்தார். ஏனென்றால் மேசியா தேவனாக இருந்தார். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாகும். அவர் தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக தமக்குள் வாசம் பண்ணப்பட்டவராய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் வெறுமனே ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். இப்ப மேசியா பிறப்பான்னு முதலாம் வருகையில எதிர்பார்த்திருந்தாங்களா? அந்த மேசியா பிரபு ராஜாவா வரப்போறாரு, அவர் தேவன் தான். ஆனா அந்த ஜனங்க கிட்ட வந்தது யாரு? என்னவா தன்னை வந்தாரு? பாத்தீங்களா? அவர் வெறுமனே ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவங்க எதிர்பார்த்தது மேசியாவை. மேசியா தான் வந்தாரு, தேவன் தான் வந்தாரு. ஆனா என்னவா வந்தாரு? இப்ப மேசியா வரணும்னா என்னவா தான் வருவாரு? தீர்க்கதரிசியா தான் வருவாரு. சொல்லுது, நான் சொல்றேன். மேசியா வந்தா எப்படி வருவாரு? யூதருக்கு ராஜா, இஸ்ரவேலை ஆளும் பிரபு. அவர் என்னதான் பூமியில வரும்போது என்னதான் ஊழியத்தை எடுத்து வருவாரு? தீர்க்கதரிசியா தான் வருவாரு. நீ நினைச்சிருக்கிறிய புறா போல ரெக்கச்சின்னு வருவாரு, வானத்துல இருந்து புஷ்னு வருவாரு, பொத்துன்னு ஒரு குழந்தை வந்து பொத்துன்னு வந்து மேல இருந்து உயம். நீ நம்ம சினிமா பட கற்பனை தான் கேட்டு இருப்பாரு. அவர் அப்படிலாம் வரல. அவர் பூமியிலே ஒரு தீர்க்கதரிசியா தான் வந்தார் அவர். ஆனா நீ நினைக்கிற மாதிரி 10ஓட 11 தீர்க்கதரிசி கிடையாது அவர். மல்கியா, செப்பனியா, ஆபகு, யோனா இந்த தீர்க்கதரிசி போல அவர் கிடையாது. அவர் இவங்கள தீர்க்கதரிசியை காட்டிலும் ஆசிமா. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். யார் அவரு? அவர் தேவகுமாரன் எனப்பட்ட ஒரு மனிதருக்குள் சரீர பிரகாரமாக வாசம் செய்த தேவத்துவமாக இருந்தார்.
அப்போ தேவன் மேசியா எப்படிதான் வருவாருன்னா ஒரு சரீரத்துல தான் வருவார் மேசியா. மேசியா எப்படி வருவாரு? நீங்க நான் தொடக்கூடிய சரீரத்துல தான் வருவாரு. நீ நான் பார்க்கக்கூடிய சரீரத்துல தான் வருவாரு. ஏனென்றால் மேசியா என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்படுதல். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அது ஒருத்தருக்குள்ள அபிஷேகம் மேசியா இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா வாசிங்க. பிதாவாகிய தேவன் ஒரு கன்னிகையை நிழலிட்டு அவளுக்குள் அவளது கர்ப்பத்தில் ரத்தத்தை தேவகுமாரனை பிறப்பித்த ஒரு ரத்தத்தை அணுவை சிருஷ்டித்தார். ஒரு ரத்த அணுவை சிருஷ்டித்தார். அந்த தேவகுமாரனுக்குள் தான் தேவன் வாசம் பண்ணினார். அவர் தாம் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று அவர் சொன்னபடியே அவர்களுக்கான அடையாளம் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எப்பா லைவா பாக்குறாங்கப்பா. மரியாள் கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெற்றுக்கிட்ட லைவா பாக்குறாங்க. மரித்தோர் உயிரோட எழுப்புறத பாக்குறாங்க. இருந்த ரசத்தெல்லாம் சொல்றத பாக்குறாங்க. இப்படி எல்லாம் பார்த்து கூட இவர் மேசியா இல்லைன்னு பிரகரிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் வெளிப்படையாக வந்து நான் தேவனுக்குமார் என்று அவர்களை ஒருபோதும் சொல்லவே இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க வில்லியம் மரி பிரணாம் இரண்டாம் வரி எனக்குள்ள நடந்துதான் சொல்றாரா? எங்கடா கோட்ஸ் காட்டு பார்க்கலாம். மீசா எனக்குள்ள இருக்கிறான்னு எங்கடா கோட்ஸ் காட்டு பார்க்கலாம். எங்கடா வசனம் தீரஸ் எங்கடா பேசிக்கிறாரா? முதலாம் அறிக்கையிலே தான் தேவனுடைய குமார் என்று அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. முதலாம் அறிக்கையிலே வாசிமா அந்த வசனத்தை. தேவனுடைய குமாரன் என்று அவர்களிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. இல்லை இல்லை, அவர்கள் நான் அதை விசுவாசித்தாக வேண்டும். அவர் நான் வாயை திறந்து நான் தான் தேவகுமாரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பசுத்தாவியானவர் நான் தான் சரீரமா வந்திருக்கிறேன் வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வில்லியம் மரி பிரணாம் எனக்குள்ள மேசியா இருக்கிறான்னு வில்லியம் மரி பிரணாம் வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஆமோஸ் 7 கௌதமி மேரி சகோதரி திவ்யா சகோதரி எனக்குள்ள மேசியா இருக்கிறான்னு வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாசிமா. அவர் என்னுடைய கிரியைகள் அவர் அப்படி படிக்கணும். அவர் என்னுடைய கிரியைகள் நான் யார் என்று சாட்சி கொடுக்கின்றேன். இப்போ அந்த இயேசுன்ற ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக மேசியா இருக்கிறார்னு அவருடைய கிரியை பார்த்து நீ கண்டுபிடி. ஹல்லேலூயா. அவரோட சாட்சி கோர்ஸ் கிடையாது, அவரோட ஊழியம். ஹல்லேலூயா. மேசியா இயேசுன்ற ஒரு தீர்க்கதரிசி சரீரத்துக்குள்ள இருக்கிறார்ன்றது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் இயேசுன்ற ஒரு ப்ராஃபட்டுக்குள்ள இருக்கிறார்ன்றது நீ ஊழியத்தை பார்த்து கண்டுபிடி. ஹல்லேலூயா. நான் யார் என்று சாட்சி கொடுக்கின்றன என்றார். வேத வாக்கியங்கள் தேடி பாருங்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டார். அப்போது தாங்கள் எந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டு அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். நீ தீர்க்கதரிசியோட செய்தியெல்லாம் படி, அவர் ஊழியத்தை பாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசி ஒரு இயேசுக்கு சம்பவத்தை சொல்லும் போது அதுக்கு கீழே அவருடைய ஊழியத்தினோட சம்பவத்தெல்லாம் சொல்லுவார். கிரேக்க ஸ்திரீ தன் குழந்தைக்காக சுகத்துக்காக வேண்டி வரும்போது அவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட அந்த சம்பவத்தை படிச்சுட்டே வந்து அடுத்த லைன் சொல்லுவாரு, ஆன்டி ரைட்ட கொஞ்சம் பேசுவாரு. இங்க நம்ம தவறா பிக்ஸ் பண்ணிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்பவுமே தேவன் ஒரு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை பார்த்து தேவன் சொன்னாங்க. தவறு. சரீரத்தை பார்த்து தேவன் சொல்லக்கூடாது. நான் செய்கிற கிரியை பார்த்து தேவன் சொல்லினார். ஏன்னா தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது. நீ வில்லியம் மரி பிரணாம் என்கிற பாடியை பார்த்து தேவன்ற அது தப்பு. வில்லியம் மரி பிரணாம் என்கிற தீர்க்கதரிசி சரீரத்தை பார்த்து கிறிஸ்தன் சொல்றீங்க, அதுவே முதல்ல தப்பு. நீ எதை பார்த்து சொல்லிருக்கணும் இவருக்குள்ள கிறிஸ்துக்கிறாருன்னு? இதான் இயேசுக்கு நூற்றுக்கு அதிபதி அந்த ஐஸ்வர்யவன் வந்து இயேசு கிட்ட வந்து பேசும்போது நல்ல போதகரேன்னு சொன்னான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? பாடிய பார்த்தா இயேசுவோட சரீரம் ஒன்றுக்கும் உதவாதுப்பா. இது கல்லறைக்கு போகுது. நான் எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் பாரு, நான் யாருன்னு தெரியும். என் ஊழியங்களை பாரு, நான் யாருன்னு தெரியும். அதுல வில்லியம் சொன்னாரு, இது செய்தில வரும்போது நாம படிச்சு காமிச்சார். படிமா 16வது பாட படிமா.
சகோதரன் பிரணாம் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சகோதரன் பிரணாம் இதை செய்கிறார். சகோதரன் பிரணாம் இதை செய்கிறார். அதை செய்கிறார் என்று யாரேனும் கூறுவதை நான் விரும்புவது கிடையாது. யாராவது சொல்லி பிரணாம் தான் இதை செஞ்சாரு, பிரணாம் தான் இதை செஞ்சாரு. பிரணாம் என்ன சொன்னாருன்றத பத்தி பேசல அவரு. பிரணாம் என்ன செஞ்சாருன்றத பேசுறாரு பாரு. அந்த வசனம் நிறுத்திட்டு நம்ம படிமா. சகோதரன் பிரணாம் இதை செய்கிறார். இதை செய்றாருப்பா. அதை செய்கிறார். பிரணாம் இதை செய்றாருப்பா. அதை செய்றாருப்பா. மரித்தவருடைய எழுப்புறாருப்பா. இதுக்கு ரகசியத்தெல்லாம் சொல்றாருப்பா. இதை சொல்றாரு, அதை சொல்றாருன்னா என்று யாரேனும் கூறுவதை யாராவது சொன்னா நான் விரும்புவது கிடையாது. அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைங்க. தொடக்கத்தில் இருந்தே அதில் நான் செய்தது என்று எதுவுமே இல்லை. நான் பிறந்ததிலிருந்து ஊழிய ஆரம்பிச்சதிலிருந்து கிட்டத்தட்ட 1959 1959 செய்தியில பேசுறாரு. இரண்டாம் இழுப்பு முடிவுல பேசுறாரு. இது வரைக்கும் செஞ்சது எதுவுமே வில்லியம் பிரணாம் அல்ல. நான் ஒரு நபரை தொடக்கூட இல்லை இல்லப்பா நானு என்றால் பின்பு அதில் நான் செய்ததென்று நிச்சயமாக எதுவுமே இல்லை. நான் செஞ்சது எதுவுமே நிச்சயமா நான் கிடையவே கிடையாது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதை செய்கிறவர் கர்த்தர் தான். அதை செய்யறது கர்த்தர் தாங்க. அது செய்யறது வில்லியம் பிரணாம் அல்லங்க. அவர் செய்ய அது அந்த அடையாள அற்புதம் செய்யறது யார்தான்? அது கர்த்தர் தான். நீ வெறும் பாடிய பாக்குற. சார்லஸ் பிரணாம் 7ஆம் பிரணாமுக்கு பிறந்த ஒரு நபரை ஒரு மாம்சத்தை பார்த்துட்டு அவர் கிறிஸ்துன்னு சொல்ற, அது தவறு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு சரீரத்துல தான் அபிஷேகம் பண்ணப்படணும். ஹalleluya. பாருங்க 37வது பேரால முடிச்சிடுறார். இல்ல அதுல இன்னொரு யாத்திரை சமீபமாய் உள்ளது என்பதை நாம் காண்கையில் நாமும் இதை செய்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். காரியங்கள் எழும்புவதை நாம் காணும்போது நாமும் வேத வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏப்பா இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொன்னாரு. வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பாருங்க பாரு. தீர்க்கதரிசியாக திரும்ப அதே வார்த்தையை ரிப்பீட் பண்றாரு. ஏதோ ஒண்ணு சூசகம் இருக்குதா? அப்போ இயேசுக்கு சொன்னாரு வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நான் யாருன்னு கண்டுபிடிப்பான்னு சொன்னார்ல. இது வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசி இதே வார்த்தையை யூஸ் பண்றாரு. நாமும் வாசிமா அந்த வசனம் காரியங்கள் எழும்புவதை நான் நினைக்கிறேன். காரியங்கள் எழும்புவதை நாம் காணும்போது இந்த காரியங்கள்லாம் ஒண்ணு நடக்கிறது எழும்புவதை நம்ம பார்க்கும்போது நாமும் வேத வாக்கியத்தை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாகுது. ஏன் பிரணாம் தேவையில்லாத இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு? ஏன் வில்லியம் பிரணாம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இவர் ஏன் செய்யணும்? இவருக்கு தான் தலையெழுத்து இதெல்லாம் செய்யறதுக்கு சம்மதம். இதெல்லாம் இவர் செய்யணும். நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? வேத வாக்கியத்தை போய் ஆராய்ச்சி பார்த்திருக்கணும். இதெல்லாம் யாரு வந்தாதான் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து மேசியானதான் செய்ய முடியும். வேற யாராலும் இதெல்லாம் செய்ய முடியாது. அவசியமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு சபையானது அவரோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று தங்கள் தீர்மானத்தை செய்திருந்தனர் என்பதை நாமும் அதே தவறை செய்யக்கூடுமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவோட அடையாளத்தை பார்த்து ஊழியத்தை பார்த்து புறக்கணிச்சு ஏதோ பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுத்தது போல நாமளும் அதே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? அவர் என்னவாக இருந்தார் என்பதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தேவன் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்காது. பாருங்கள், இறுதியாக அவருடைய பொறுமை போய்விடுகிறது. ஏன்னா ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திங்க. ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது சரியா ஒரு கண்டுபிடிச்சிரு. ஒரு முறை பத்திமே கிட்ட கிராஸ் பண்ணாரு, சரியா கண்டுபிடிச்சிட்டான். ஒரு முறை பேதுரு கிட்ட கிராஸ் பண்ணாரு, கண்டுபிடிச்சிட்டான். ஒரு முறை சமாரியஸ் கிட்ட போனாரு, கண்டுபிடிச்சிட்டார். ஆனா பல முறை பரிசேய சபைக்கு போனாரு, யாரும் அவர் கண்டுபிடிக்கல. அடுத்தது அதே சொல்ற 39 சொல்றாரு பாரு, நாமும் அதே தவறை செய்யக்கூடுமா? இன்னைக்கு உன்கிட்ட வந்திருக்கிறாரு மேசியா.
பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு மணவாட்டிக்குள்ள வந்திருக்கிறாரு. மணவாட்டிக்குள்ள மணவாளன் இருக்கிறாரு, பரிபூர்ணமா இருக்கிறாரு. பரிசுத்த மேசியா உனக்குள்ள இருக்கிறாருன்னா ஆமென் சொல்ற. ஆனா வில்லியம் மேரி பிரணாமுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னு சொன்னா உஷாரா இருந்தது. தவறான டாக்டரின் பதில் அவரு பிரணாம போய் கிரைஸ்ட் இருக்காரு. ஏய் பைத்தியக்கார பசங்களா, உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா ஆமென் சொல்றல. ஏப்பா புரியுதுல, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னா சொல்ற ஆமென் ஒத்துக்கிற. அப்ப பிரணாமுக்குள்ள கிறிஸ்து இருந்தான்னு சொன்னா கிறிஸ்து பிரணாமா என்ன இது? அவரு சொல்லாம உனக்கு தெரியுமா? அவரு வெளிப்படுத்தி காட்டாம உனக்கு தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்ததுனாலதான் நம்முடைய முற்பிதா வில்லியம் மேரி பிரணாம் நம்ம ஏத்துக்கிறோம். யூதர்கள் பாடுவாங்க, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அதே பாட புரஜாதி பாருங்க, பாடுங்கப்பா. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். இதுதான் காலையில சொன்னதுக்கு நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் பிரணாம் தேவனா? டேய் பிரணாம் தேவன் இல்லடா, பிரணாமின் தேவன். ஹalleluya ஆமென். ஏன் சர்ச்சில் ஒருத்தர் அப்படிதான் சொல்லிட்டாரு, பிரணாம் தேவன். இப்படி ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யூதர்களுக்கு முற்பிதாக்களின் தேவன். அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. புறஜாதிக்கு யார் முற்பிதா? நம்முடைய தேவன் வில்லியம் மேரி பிரணாம் தான் முற்பிதா. அப்ப அவனுங்களே அவனுடைய ப்ராஃபிட்டை வச்சு பாடி துதியை ஏறெடுத்தாங்கன்னா, அப்ப நம்முடைய முற்பிதா வில்லியம் மேரி பிரணாமுடைய பேரை வச்சு துதிச்சு பிரணாமின் தேவன். பிரணாம் அந்த ஒரு லைன் மாறுங்கதான் மிஸ் ஆகுது. பிரணாமின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பிரணாமுக்கும் இயேசு கிறிஸ்து தான் தேவனா இருந்தார். ஹalleluya. பாருங்க, அதை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தேவன் அனுப்புவதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்காது. தேவன் ஒருத்தரை ஏற்படுத்தியிருக்கிறாரு. தேவன் இப்போது ஒருத்தரை அனுப்பி இருக்கிறாரு. யாரை அனுப்பி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறாரு. அன்னைக்கு வில்லியம் மேரி பிரணாம் கிட்ட அனுப்பினாரு. அவர் புரிஞ்சுக்கினார் தான் யார் என்பது, அவருக்குள்ள என்ன நடந்தது என்பது அவர் புரிஞ்சுக்கினாரு. அதே பரிசுத்த ஆவியை இன்னைக்கு உனக்கிட்ட அனுப்பி இருக்கிறாரு. அதே மேசியாவை இன்னைக்கு உனக்கிட்ட அனுப்பி இருக்கிறாரு. அவர் பாரு, பொறுமை போய் விடுகிறது. பொறுமை என்றால் கிரேஸ். எவ்வளவு நாள் உங்களோட நான் பொறுமையா இருப்பேன்றாரு. என்ன சொல்றாரு? அப்போது நீங்கள் கிருபைக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே உள்ள அந்த கோட்டை கடந்து விடுவீர்கள். தேவனுடைய பொறுமை இறுதியாக தீர்ந்து போகும்போது அவர்களுக்கு இந்த தருணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தம்மை அடையாளம் காண்பிப்பதை அவர்கள் கண்டிருந்தார்கள். அவர்கள் கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயிடம் அவளுக்கு 5 புருஷர்கள் உண்டு என்று கூறியதையும் கண்டிருந்தார்கள். பிலிப்பு சென்று நாத்தான்வேலை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்த பிறகு நாத்தான்வேல் அவரிடம் வருவதையும் அவர்கள் பேசி அவன் யார் என்றும் எங்கிருந்து வருகிறான் என்றும் சரியாக கூறினதையும் கண்டிருந்தார்கள். மேசியாவோட அடையாளமே அதுதாங்க. மேசியா இருந்தாருன்றதுக்கு அடையாளமே நாத்தான்வேல் யாருன்னு சொன்னாரு, மேசியா. சமாரியாஸ்ரீ யாருன்னு சொன்னாரு, மேசியா. பேதுரு யாருன்னு சொன்னாரு, மேசியா. அப்போ மேசியாவோட அடையாளம் என்ன? நடந்த சம்பவத்தையும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தையும் சொல்றவர் தான் மேசியா. சரிங்களா? இப்போ இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி அதே காரியத்தை செய்யறாரு. 47 பேரா முடிச்சிடலாம். இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. இந்த மணி நேரத்திலும் அது அப்படியே இருக்கிறது. பல பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று செய்யப்பட்டாக வேண்டும். நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியாக வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்ய கட்டாயப்படுத்தும்படும் விதமாக அது இருக்காது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்களே உங்கள் சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படி அதை செய்தாக வேண்டும். இப்பொழுதே
அந்த நேரம் வரும்போது அதை செய்து விடலாம் என்பது அல்ல. அந்த நேரம் வரும்போது அது முடிந்து விடும். இப்போதே அதை செய்தாக வேண்டும். Now, not when that time takes place. When it does, it's over. Now, தெரிந்து கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்கும் கடைசி நாளாக இது இருக்கலாம். பாருங்க, தெரிந்து கொள்ளுகிற கடைசி நேரம் இது உங்களுக்காக இருக்கலாம். இவர் பேசுற செய்தியோட எந்த வருஷம் பேசுறாரு? 64ல பேசுறாரு. 64ல பேசுறாரு. பரபாஸ் நின்று கொண்டிருக்கிறான். பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்லிருந்தாங்க. நடுவுல பிலாத்து இருக்கிறான். இயேசு நிக்கிறாரு. பரிசேயர் சதுசேயர் நிக்கிறாங்க. பரபாஸ் நிக்கிறான், ஜெயில இருக்கிறான். இந்த ஜனங்கள் யாரை விடுதலையாக்குன்னு கேட்டாங்க? பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும். அந்த கான்செப்ட்ல அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, பாருங்க, தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போது கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள போறீங்களா அல்லது பரபாசை தெரிந்து கொள்ள போகிறீங்களா? நீங்க தெரிந்து கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்கும் கடைசி நாளாக இது இருக்கலாம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே நாம் கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல மேசியா யாருன்னு கண்டுபிடி. அப்போது நீங்கள் ஏற்கனவே அதை தடுத்து விட்டு இருப்பீர்கள். அந்நேரத்தில் அது மிகவும் தூரமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுதே அதை செய்தாக வேண்டும். கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் படகு விலகி அப்பால் சென்று உங்களை விட்டு போய்விடும். அப்போது கதவுகள் மூடப்பட்டு விடும். தீர்க்கதரிசி ஒருவர் இன்னைக்கு தேவன் கொடுத்தாலே, பாருங்க, தேவன் ஒரு தீர்க்கதரிசி பூமிக்கு கொடுத்தாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ப்ராஃபிட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேசியா வந்துட்டாரியா, மேசியா வந்துட்டாரியா, அதுக்கு அடையாளமே ப்ராஃபிட் தான்யா. ஆனால் இன்றைக்கு புறஜாதிகள் நாம் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஆனால் வந்தது ப்ராஃபிட். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள், வந்தது யாரு? ப்ராஃபிட். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர். தீர்க்கதரிசி அவருக்குள்ள இருந்தவர், தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர். அவர் கிரியை செய்வதற்கு ஒரு சரீரம் தேவை. அவர் வந்து கடந்து போனதுனாலதான் இரண்டாம் வருகையிலே தீர்க்கதரிசி சரீரத்துல வந்துட்டு மனுஷகுமார ஊழியத்தை நிறைவேற்றினாலதான் இரண்டாவது நாம் என்ன பண்றோம்னா, பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த சரீரத்துல இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியா இன்னைக்கு எல்லாரும் மேல வந்து அமர்ந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். அன்றைக்கு வில்லியம் பிரணாம் கிட்ட மட்டும் தான் மனுஷகுமாரனா இடைப்பட்டார். நம்ம கிட்ட என்னவா இடைப்படுறாரு? தேவகுமாரனாக. இன்றைக்கு நம்ம கிட்ட தேவகுமாரனாக ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பாகமா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அது தீர்க்கதரிசி அல்ல, அது மனுஷகுமாரனே. அல்லேலூயா. அன்றைக்கு மனுஷகுமாரனை சபை ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுச்சு? வெளியே தள்ளிச்சு. பரிசுத்த ஆவி பெற்ற அப்போஸ்தலர்களை அன்றைக்கு இந்த சபை ஸ்தாபனங்கள் வெளியே தள்ளிச்சு. வில்லியம் பிரணாமை சபை ஸ்தாபனங்கள் மனுஷகுமாரன் ஊழியத்தை வெளியே தள்ளிவிட்டது. அதே பரிசுத்த ஆவி பெற்ற இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் ஊழியத்தின் தொடக்கத்தை இருக்கிற நாம் நம்மளும் இன்னைக்கு கடைசி கால செய்தியின் சபைகள், கடைசி கால செய்தி சபை நம்ம என்ன பண்ணுது? வெளியே தள்ளுது. ஏன்? அவர் இருக்கிறாருப்பா, தீர்க்கதரிசி கிட்ட வந்தாருப்பான்னு சொன்னா அதே பரிசேயர் கூட்டம், அதே சதுசேயர் கூட்டம் பிரணாம் கிட்ட வந்தாருன்னு சொல்ற இன்னைக்கு நம்மள அதே பிரணாம் குரு செய்தியில இருக்கிறவங்க தீர்க்கதரிசி செய்த விசுவாசம் நம்மள ஓர தள்ளுறாங்க. நமக்கு சொந்தமானதிலே வந்தால் நமக்கு சொந்தமானவர்களோ நமக்கு சொந்தமானவர்கள். இந்த புறஜாதிகள் மத்தியிலே நம்ம வந்தோம். இந்த புறஜாதிகள் நம்ம என்ன பண்ணல, நம்மளை ஏத்துக்கல. நீங்க தனி குரூப்டா, நீங்க பிரணாம் கிறிஸ்துடா, நீங்க அந்த கிறிஸ்துடா, நீங்க இந்த கிறிஸ்துடா, பிரணாமே கிறிஸ்துன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம நான் தான் அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? செய்கிற ஒரே அவர் ஒருவரே ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளாக தான் தேவன் இருக்கிறார். அதனால்தான் ஏவாள் எழுந்து போனதை இரண்டாம் ஏவாளாகி நாம் தான் ஃபில்டர் பண்ணணும். ஏவாளுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணணும்னு தெரியல. அதனால்தான் ஆதாம் வந்து அதை செய்து காண்பித்து போனார். ஆதாமே வந்து இரண்டாம் ஆதாமே செய்து காண்பித்து போனார். ஏவாளுக்குள்ள எப்படி செய்யணும்னு வில்லியம் பிரணாமுக்குள்ள வந்து செஞ்சுட்டு போயிட்டார். ஏவாளுக்குள்ள எப்படி செய்யணும்ன்றது வில்லியம் பிரணாம் என்கிற ஏவாளுக்குள்ள வந்து செஞ்சுட்டு போயிட்டார். வில்லியம் பிரணாம் யாரு? இப்போ ஏவாள். ஏவாள்
நீ நானும் சின்னத்துல டிஸ்டர்ப் ஆயிடும், நீ நானும் சின்னத்துல வார்த்தையை மாத்தி பேசிடுவோம். ஆனா அந்த ஏவாள், முதலாவது ஏவாள் யாரு? நம்ம தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம். அந்த ஏவாள் கிட்ட பிசாசு ஒருபோதும் ஜெயிக்க முடியல. எங்கேயாவது இந்த ஏவாள் மாத்தி பேசுவாளா? வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஏவாள் எங்கன்னா மாத்தி பேசுவாரான்னு பார்த்தா தோத்து போனான். வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஏவாள் கிட்ட தோத்து போனான். அவனுக்கு தெரியல சரீர ஏவாளு, உள்ள இருந்தது ஆதாமுக்கு தெரியல. சரீரம் ஏவாளு, உள்ள இருந்தது ஆதாமுக்கு தெரியல. அன்னைக்கு ஆதாமுக்குள்ள ஏவாள் இருந்தா இன்னைக்கு ஏவாளுக்குள்ள ஆதாம் இருக்கிறார். ஆதாமுக்குள்ள இன்னைக்கு ஏவாள் இருந்தா நிலையெடுத்தார். இன்னைக்கு ஏவாளுக்குள்ள ஆதாம் இருக்கிறார். வெளியேடு அவரை வெளியேடு, அவர் வெளியேடுத்து காட்டு. செய்தது நான் அல்ல, என் மனவாளனே செய்கிறார். நான் அவருடைய விழா எலும்பு, அதனாலதான் சைட்ல இருக்கிறேன், அவர் தலையிறாரு. அதனால நீ சைட்ல சரீரத்துல ஒரு பாட்டா இருக்கிற, விழா எலும்பு எங்க இருக்குது? சைட்ல ஒரு பாட்டா இருக்குது. அதனாலதான் நான் மனவாட்டிய ஒரு பாட்டா இருக்கிறோம். தலைதான் எல்லாத்தையும் செய்யணும். தாமே ஒரு ஆஸ்வதித்தார். சந்தோஷப்பட்டீங்க.